சில பேருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா இன்டிமிடேட்டிங்காக இருக்கும், ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்கு. And there is a myth here, first month 1 lakh earn பண்ணலாம். இந்த ரேஸ் ஆஃப் க்ரோயிங் நீ ஓடிக்கிட்டே இருக்கிறதுனாலேயே யூ ஆர் நாட் க்ரோயிங். ஆர் செட்டிங் அப் அன் ஆட் அக்கௌண்ட். வென் ஆட் அக்கௌண்ட் கெட்ஸ் பேண்ட் என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியல. இந்த வீடியோவில் அப்ரார் என்கிட்ட வந்து ஏஜென்சி ரன் பண்ணுறதுல என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்க போகிறாரு. ஸோ ஹி வில் பி அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஏஜென்சி சைடு. ஒரு ஏஜென்சி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ரன் பண்ணுறது, ஹவு டு ரன் இட் சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் ஹவு டு ஸ்கேல் இட் அப்படின்னு பல விஷயங்கள் இன்றைக்கி பார்ப்போம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேம், லெட்ஸ் ஜம்ப் இன்டு கொஸ்டின்ஸ். இப்போ ஒரு ஏஜென்சி ஓனர் எங்கேயாச்சும் ஒரு கிளாஸ் பண்ணியிருப்பார், ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருப்பார். ஃபினிஷ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அவங்களுக்கு என்னென்னா செக்லிஸ்ட் இருக்கணும், ஒரு டீம் எப்படி இருக்கணும், என்னென்ன மாதிரி கிளைண்ட்ஸ் இன்டேக் பண்ணலாம் அவங்க. இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஏஜென்சிக்குமே வந்து கேப்பபிலிட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த கேப்பபிலிட்டிஸ் ஃபஸ்ட்டு தெளிவாக தெரியணும். எது என்னால் முடியும், எது என்னால் முடியாது, எங்கே வந்து ஐ ஹாவ் அ வீக்னஸ். யூஸ்வலி ஏஜென்சி அப்படின்றது சர்வீஸ் பிஸ்னஸ், அதாவது பீப்புள் இன்டென்சிவ் பிஸ்னஸ். அவங்களோட பீப்புளை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்படின்னும் போது உங்ககிட்ட உங்களோட திறமையை விட உங்ககிட்ட இருக்க டீமோட திறமை என்ன அப்படின்றத நீங்கள் அசஸ் பண்ணும்போது தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கா, இல்லை கான்டென்ட் க்ரியேஷன், இந்த வீடியோ ப்ரொடக்ஷன் இதில் மட்டும்தான் ஜாஸ்தியாக இருக்கா, இல்லாட்டி ஆட்ஸில் இருக்கா, இல்லாட்டி வெப்சைட்ஸில் இருக்கா அப்படின்றது உங்களுக்கு புரியும். அண்ட் இது வந்து வித்தியாசமாக தான் இருக்கும் ஒரு ஏஜென்சிக்கும். இன்ஃபேக்ட் வந்து நிறைய சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா வந்து இண்டஸ்ட்ரி பேஸ்ட், ரைட்? அதுலேயுமே வந்து யூ வில் நோ தட் எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்குது, ஏன்னா பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ யூ கிரியேட் அ செக்லிஸ்ட் ஆன் வாட் கைண்ட் ஆஃப் சர்வீஸ். இதில் வந்து ப்ரைமரி சர்வீசஸ் உங்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு செகண்டரி சர்வீசஸ். இன்னொன்று, when you say primary services, not only the strength of doing business but also எந்த இடத்துல pricing is also better for you அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். and definitely there is no cheat sheet for everybody. இது நீ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி cheat sheet இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், then எல்லாருமே will take the ones that works mostly well அப்படின்றது. ஸோ திஸ் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக் டு ஈச் அண்ட் எவ்ரி திங். அண்ட் செக்லிஸ்டில் வரது டீம் ஒன்லி, ரைட்? ஸோ யூ நீட் டு கீப் மானிட்டரிங் யுவர் டீம். அண்ட் ஏஜென்சிக்கு டீம் பில்டிங்கில் நிறைய பிரச்சனை இருக்குது. அண்ட் ஐ எம் ஷுர் தட் யூ வில் ஹாவ் தோஸ் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து யூ ஆல்சோ நீட் டு சி உங்களோட ரிசோர்ஸஸ் என்னென்னலாம் இருக்குது. ரிசோர்ஸஸ் அப்படின்றது டீமோட சேர்த்து யூ ஆல்சோ ஹாவ் திஸ் இன்கம் அண்ட் அதர் திங்ஸ். அது எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு யூ கேன் கீப் இன்வெஸ்டிங் on things, right? Be it equipment, be it tools, இந்த விஷயங்கள்லாம். இன்னொன்று வந்து சேல்ஸ் யார் எடுத்துக்க போகிறது, ரைட்? this is going to be your money, that one brings you money, right? So again, for example, என்னோட ஏஜென்சியில் there is no sales team for obvious reasons, right? There are certain people who the business owner தான் வந்து சேல்ஸ்லேயே இருப்பார், அவர் தான் போய் நெட்வொர்க்கிங் பண்ணுவார், நிறைய வேர்ட் ஆஃப் மவுத்தில் வரும், இந்த மாதிரிலாம் இருக்குது. சில இடத்துல சேல்ஸ் டீம் அப்படின்றதே ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து யூ நீட் டு லுக் அட் do you need a place, and அந்த மாதிரி இருக்க ஆஃபீஸ் ஸ்பேஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குது. பிஸ்னஸ் அதுவும் ஏஜென்சின்னு வந்துட்டானா ஸ்பேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃப்ரீலான்சராக இருக்க வரைக்கும் வேணால் எங்கே வேணால் இருந்துக்கலாம். பட் யூஆர் அன் ஏஜென்சி அப்படின்னும் போது உங்களை நம்பி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அப்போ அவங்க மோட்டிவேட்டடாக இருக்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்பேஸ் வந்து கன்வீனியண்ட்டாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கிறது அப்படின்றது முக்கியம். எவ்வளோ பெருசுன்றது முக்கியத்தை விட ஹவு கம்ஃபர்டபுள் இட் இஸ் ஃபார் யுவர் பீப்புள் அப்படின்னு முக்கியம். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் திங்ஸ் தட் யூ நீட் டு லுக் அட். அண்ட் தென் ஃபைனலி ஹவ் ஆர் யூ ஹேவிங் யுவர் சிஸ்டம்ஸ் இன் பிளேஸ். எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வருது, எங்கெங்கெல்லாம் வந்து லீக்கேஜ் நடக்குது அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி டெய்லி திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன், திஸ் இஸ் ஹவு இட் வில் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி யூ நீட் டு ஹேவ் சிஸ்டம்ஸ் இன் பிளேஸ். தீஸ் ஆர் தி திங்ஸ். மேஜராக கிளாஸ் முடித்தவங்க, கோர்சஸ் முடித்தவங்க ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணிவிட்டு ஏஜென்சிக்கு வருவாங்க. ஆர் எல்ஸ் தே வில் டைரக்ட்லி ஸ்டார்ட் அன் ஏஜென்சி. அண்ட் தெர் இஸ் அ மித் ஹியர். அந்த மாதிரி எப்படின்னா ஃபர்ஸ்ட் மந்த் 1 lakh earn பண்ணலாம், செகண்ட் மந்த் 1 lakh earn பண்ணலாம். இது எப்படின்னு எனக்கு தெரியும், பட் ஐ நீட் சம் இன்சைட் ஃப்ரம் யூ. See, you have been running an agency for a long time. கோவிட் முன்னாடி இந்த ஏஜென்சி ரன் பண்ணுறீங்கல்ல. See, one thing is most of the agency owners வரும்போதே அந்த ஏர்னிங் மென்டாலிட்டியில் தான் வராங்களே ஒழிய
இந்த சைடு சர்வீஸ் சைடு நாலேஜ் அப்படின்றதும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸாக இருக்குது. இப்போ வென் யூ ஸ்டார்ட் ஆஸ் அ ஃப்ரீலான்சர், நீங்கள் ஒருத்தர் தான் இல்லையா, உங்களுக்கு பின்னாடி யாரும் இல்லை, ஒரு டீம் இல்லை, அப்படியே இருந்தாலும் ஜஸ்ட் யூஆர் அவுட் சோர்சிங் அ பஞ்ச் ஆஃப் இட். அப்போ உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை அப்படின்னா நிறைய இடத்துல ஸ்டக் ஆகிடுறீங்க, நிறைய இடத்துல உங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து பாதிக்கப்படுது. வாட் ஐ see in many of the agency owners who are new agency owners right now is வந்துடுறாங்க, ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, எப்படியோ செல்லும் பண்ணிடுறாங்க, தேர் கெட்டிங் கிளைண்ட்ஸ் இன்சைட். ரொம்ப பேசிக்கான விஷயம் லைக் செட்டிங் அப் அ பிஸ்னஸ் மேனேஜர் ஆர் செட்டிங் அப் அன் ஆட் அக்கௌண்ட். when ad account gets banned என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியல, ரைட்? ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது தெரியல, பிக்சல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தெரியல, கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறதுல பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுன்றது தெரியல. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் தே கெட் இன்டு ப்ராப்ளம்ஸ். இந்த மாதிரி நிறைய இடத்துல ஸ்டக்காகி நின்றுடுறாங்க, அந்த இடத்துல நிறைய தடவை கெட்ட பேர் வாங்கிடுறாங்க கிளைண்ட்ஸ் கிட்ட. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா யூ கெட் இன் டு த சைக்கிள் ஆஃப் கிளைண்ட் எடுக்கிற 1 month கூட தாங்கலை, ஏன்னா உனக்கு கரெக்டாக அவருக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்க தெரியல, ரைட்? அதுக்கப்புறம் போயிடுறாரு, திருப்பி அகெயின் யூ கெட் இன் டு த சேல் சைக்கிள். அப்போ ஒரு நிமிஷமும் பின்னாடியே பார்த்துட்டு ஓடிக்கிட்டே இருக்க. என்ன பண்ணணுன்றது தெளிவாக தெரிஞ்சுது இஃப் யூ ஹாவ் அ வெரி குட் சப்ஜெக்ட் நாலேஜ் அப்படின்னா தென் உன்னுடைய கிளைண்ட்ஸ் வந்து உன் கூடயே இருப்பாங்க. யூ வில் ஸ்டார்ட் நர்ச்சரிங் யுவர் கிளைண்ட்ஸ் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். இன்ஸ்டெட் ஆஃப் திங்கிங் அபவுட் எனக்கு வந்து இமீடியட்டாக ஐ ஹாவ் டு கீப் லுக்கிங் ஃபார் கிளைண்ட்ஸ் அப்படின்றத சைக்கிள் மாதிரி இல்லைன்னா, ஓகே திஸ் மந்த் ஐ ஹாவ் அரவுண்ட் 2 clients, next month all I need to get is 1 more client, right? Then I can nurture this client. இந்த 3 clients இன்னும் 2 மாதம் இருந்தால் கூட எனக்கு 2 மாதம் வேறு எந்த புது சேலும் வரலன்னா still these 3 people will be there with me because I have created a good rapport there. அப்படின்னும் போது you have a peaceful life, right? And when you don't sleep well in the night, then you know உனக்கு மறுநாள் எந்திரிச்சு ஒர்க் பண்ணும் அப்படின்றது தோணவே தோணாது. ஸோ இந்த ரேஸ் ஆஃப் க்ரோயிங் நீ ஓடிக்கிட்டே இருக்கிறதுனாலேயே யூ ஆர் நாட் க்ரோயிங். அதாவது எவ்வளோ அளவுக்கு நீ வந்து யூனோ அந்த கிளாஸில் தண்ணி ஊற்றுறியோ அந்த அளவுக்கு தண்ணி லீக்காகவும் ஆகிட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் நாட் குட், திஸ் இஸ் நாட் ஹெல்தி. ஒரு ஏஜென்சி ஓனர் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரி நாலேஜ் இருக்கணும்? சே ஃபார் நம்ம ஒரே ஒன்று எடுத்துக்கலாம், ரெஸ்டாரண்ட்னு வில் டாக் அபவுட் இட். ஸோ ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்டெப்த்தாக நமக்கு சீசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரி நாலேஜ் இருக்கணும்? There are basic things that everybody knows, right? ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து இன்ஃபேக்ட் வந்து எல்லாருக்குமே எல்லா இண்டஸ்ட்ரி பற்றி தெரியவே தெரியாது. இன்ஃபேக்ட் இட் கம்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ். சில சமயம் வந்து எங்களுக்கே சில பிஸ்னஸஸ் வந்து இத்தனை வருஷம் 10 years ஆயிருக்கு, எங்களுக்கும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்னும் எக்ஸ்போஷரே இல்லை. ஆனால் இந்த எக்ஸ்போஷர் எப்போ வரும் அப்படின்னா the more you talk about it, the more you ask questions. அதனால தான் வந்து ஈவன் when a business owner comes and asks me எப்படி நான் ஒரு ஏஜென்சியை செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் அவரை கேள்வி கேட்டு ஏஜென்சியை செலக்ட் பண்ணாதீங்க, அவர் உங்ககிட்ட எவ்வளோ கேள்வி கேட்குறாருன்னு பாருங்கள், அதை பேஸ் பண்ணி அந்த ஏஜென்சியை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் அவர் ரிலவெண்ட்டான கேள்விகள் எவ்வளோ கேட்குறாரு. இப்போது உனக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும்னு தெரியும், ஆனால் அது பண்ணணுன்னா அது இண்டஸ்ட்ரியில் என்னென்னலாம் நடக்குதுன்றது தெரியணும். அப்போ அந்த கேள்விகள் கேட்குறதுக்கு உனக்கு தெரியுதா, ரைட்? இந்த பிஸ்னஸில் ஜென்ரலாக என்ன ப்ராப்ளம், உங்கள் கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, கஸ்டமர் அடிக்கடி உங்ககிட்ட கேட்குற கேள்விகள்லாம் என்னென்ன, இந்த இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு ஏன் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு இதுதான் இருக்குது, ஏன் மல்டிபிள் நம்பர்ஸ் வந்து நீங்கள் ஏன் வச்சுக்க முடியாது, இப்படின்னு கேட்க 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 உங்களுக்கு அதோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. நோபடி கம்ஸ் வித் எல்லா இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஒன்ஸ் நீங்கள் என்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா you have to keep your eyes and ears wide open. இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் வந்து you can train your mobile, அதாவது உங்களுடைய இன்ஸ்டாகிராமையும் யூடியூபையும் ஃபேஸ்புக்கையும் உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து மட்டுமே கண்டென்ட் வர மாதிரி ட்ரெயின் பண்ண முடியுமா? லெட்ஸ் சே இன்னைக்கு ஒரு ஜிம் கிளைண்ட் வராங்க அப்படின்னா ஜிம் ரிலேட்டடாக நிறைய பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தென் மற்றவங்கெல்லாம் என்ன மாதிரியான கான்டென்ட் போடுறாங்க, என்ன மாதிரியான ஆட்ஸ் எல்லாம் வருது, என்ன மாதிரியான இதை வந்து இவங்க ஹைலைட் பண்ணுறாங்க, இப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அன்னிலேருந்து யூ ஷுட் பிகம் சம்மன் ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் that particular industry. Train your brain, train your mobile phone in showing only that content, so you automatically become an expert in that industry. Even if you have a doubt, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கா, அதுதான் உங்கள் கிளைண்ட். எஸ்.
இப்போ ஏஜென்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். வில் டாக் அபவுட் 2-3 years old கம்பெனி. 2-3 years old கம்பெனியில் எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கணும்? சே வி ஹேவ் 20-30 clients. ஸோ எந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் இருக்கணும்? யாரெல்லாம் மேஜராக இருக்கணும் அந்த கம்பெனியில்? மெயினாக வந்து யூ ஷுட் ஹாவ் அ ஸ்ட்ரக்சர் வித் ரெஸ்பெக்ட் டு ஹவு யூ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் சர்வீஸ் பிஸ்னஸில் நம்மளுக்கு டைம் எங்கே வேஸ்ட் ஆகுது அப்படின்னா கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுறதுலையே முக்கால்வாசி வேஸ்ட் ஆகிடும். நவ் யூ நீட் டு ஹாவ் அ ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் யார் கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுறது, எந்த டைமில் ஹேண்டில் பண்ணுறது, அண்ட் ஆல்சோ எஜுகேட்டிங் த கஸ்டமர் ஆன் வை யூ நீட் டு பி பேஷண்ட். ஏன்னா உங்களுக்கு தெரியுமா, கஸ்டமர் வந்த உடனே ஆங்ஸைட்டிக்குள்ளே போயிடுவாங்க, தெரியுதா? ஏன் எனக்கு வரல, அடுத்து என்ன நம்மளை யோசிக்க கூட விட மாட்டாங்க, பிளான் பண்ண கூட விட மாட்டாங்க. உடனே அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருப்பீங்க, என்ன இந்த போஸ்ட் வைரல் ஆகலையே அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. ஸோ யூ நீட் டு put proper systems in place where you can handle your customer better. Only when you handle your customer better, you know that you have the client retained, right? When you are a new company, when you are a older company அப்படின்னா என்னென்னா client வெயிட் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு பொறுமையாக இருப்பாங்க, ஏன்னா ட்ரஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி, ரைட்? பட் ஆனால் இந்த 2-3 year old கம்பெனிஸ்க்கு வந்து இன்னுமே வந்து they are growing the trust அப்படின்றது. நெக்ஸ்ட் the rest of the thing is how are you managing your time and money and your resources, right? இப்போ ஒருத்தருக்கும் ஒரு வேலைகள் அப்படின்றது இருக்கும். மோஸ்ட்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸில் இது எல்லா வேலையுமே இன்டெகிரேட்டட், ரைட்? ஏன்னா வந்து கான்டென்ட் ரைட்டர் ஒருத்தர் இருப்பார், ஆட்ஸில் ஒருத்தர் இருப்பார், அதுக்கப்புறமா வந்து எடிட்டிங்கில் ஒருத்தர் இருப்பார், வீடியோ ஷூட் பண்ணுறது ஒருத்தர் இருப்பார், இதை எல்லாத்தையும் பிளான் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்றது ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ இப்படின்னு இருக்கும்போது இங்கேருந்து ஃபஸ்ட்டு கான்டென்ட் எங்கே போகும், எடிட்டருக்கு போகும். அந்த எடிட்டருக்கு வந்து சுத்தமாக என்ன ஐடியாவில் இவங்க கான்டென்ட் க்ரியேட் பண்ணாங்கன்னு தெரிலன்னா வந்து அது காலியாக போயிடும். அதுக்கப்புறமா இந்த எடிட்டர் வந்து சோஷியல் மீடியாவுக்கு ஒன்று க்ரியேட் பண்ணணும், அதே மாதிரி ஆட்ஸுக்குன்றது ஒரு டிஃப்ரெண்ட் கான்டென்ட் க்ரியேட் பண்ணணும். அப்போ இதுக்கு இவங்க 2 பேரோட இன்புட்டும் டெஃபினட்டாக தேவை, ரைட்? அதுக்கப்புறமா இது எடிட்டிங் ஸ்டேஜில் இருக்கா கான்டென்ட்டு இல்லை என்ன ஸ்டேஜில் இருக்குன்றத யார் இந்த ஷெடியூல் பண்ணுறதுல மேனேஜர் ரெடியாக இருக்காரோ அவருக்கு அப்போ தான் வந்து அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சாகணும். இன்னொன்று கிளைண்ட்டோட கோஆர்டினேட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தான் இதோட ப்ரைஸ் என்னன்னு தெரியும், இல்லை நம்மளோட ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் போட்டோன்றது தெரியும். இந்த மாதிரி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுன்றதுனால இவங்க எல்லாருக்கும் வந்து there has to be a very clear communication, right? ஸோ அப்போது எந்தெந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றதுக்கு you need to have a proper system in place. இன்னொன்று you also need to have your content well planned. இப்போ வந்து மோஸ்ட் பீப்புள் டூ ஃபயர் ஃபைட்டிங்னா என்னென்னா அந்த நிமிஷம் அந்த செகண்டு, ரைட்? அப்போ கிளைண்ட் என்ன பண்ணுவான்னா இன்றைக்கி ஆடுக்கு இன்றைக்கி தான் க்ரியேட்டிவ் வந்து அவங்க ஷூட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி இன்றைக்கி தான் ஏதாவது ஒன்று புதுசாக வந்திருக்கும், இன்றைக்கி we have decided to put சேல்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, now we need to start running the sales ad. இல்லை பிளானிங் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் ஆல்வேஸ் பி அட்லீஸ்ட் 15 days ahead. அடுத்த 15 days நீ என்ன பண்ண போகிற அப்படின்றது உனக்கு வந்து 15 daysக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சிருக்கணும். இது இருந்துச்சு அப்படின்னா டெய்லி ஃபயர் ஃபைட்டிங் பண்ண மாட்டீங்க. ஏன்னா டெய்லி ஃபயர் ஃபைட்டிங் பண்ணுறதுக்கு வராமல் இருக்கவே இருக்காது, கட்டாயமாக ஏதாவது ஒன்று வரும். அப்போ அதை ப்ராப்பராக உங்களால் இது பண்ண முடியும். ஸோ மல்டிபிள் திங்ஸில் யூ வில் நாட் கெட் ஸ்டக், ரைட்? அண்ட் அகெயின் another thing is have all your processes set properly. In fact, in the account credentials, keeping things safe and secure, இதெல்லாம் வந்து very important. And of all these things ரொம்ப important என்ன அப்படின்னா உங்களோட ethics, உங்களோட integrity, right? And being transparent. So when you do these 3 things better, then you know for sure, even if anything goes wrong, you can be sure that நான் நல்ல விஷயம் தான் பண்ணேன், there are things that went out of my control, right? And this is what is more important. End of the day, it's a service business. It works on your time, your personal time, and it works on how organized we are. மேம், இப்போ கண்டென்ட் கேலண்டர் அதே தான் 15 days சொன்னீங்க. ஸோ வில் ஃபிக்ஸ் அ கண்டென்ட் கேலண்டர். ஆக்சுவலி 1 month முன்னாடி இருக்கணும். ஓகே, 1 month முன்னாடியே வச்சுக்கலாம். அண்ட் தெர் ஆர் சம்திங் தட்ஸ் ட்ரெண்டிங். ஸோ அது அதுக்காக தான் நான் மற்றதெல்லாம் பிளான் பண்ணி வைக்க முடியும். ஸோ தட் அந்த ட்ரெண்டிங் கான்டென்ட் வரும்போது யூ ஆர் நாட் ஸ்ட்ரகிளிங் அட் த டைம், right? So that you can decide on whether to take up the trend or not. Ma'am, let's burst some myths, okay? இப்போ ஒரிஜினல் ஆடியோ ஆர் இன்ஸ்டாகிராம் ஜெனரேட்டட் ஆடியோ? Totally depends. Depends on the brand.
ஓகே. ஸோ ஒரிஜினல் ஆடியோ அப்படின்னும் போது எனிவேஸ் இட்ஸ் கோயிங் டு பி யோர் ஓன். இது இல்லை, இஃப் இட் இஸ் கோயிங் டு பி காப்பிரைட்டட் கான்டென்ட்னா டெஃபினட்டாக இன்ஸ்டாகிராம் ஆடியோலேருந்து தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். மேம் ஹேஷ்டேக்ஸ் டஸ் ஒர்க்? நோ, டசன்ட் ஒர்க் எனிமோர். ஃபார் மீ இட் ஹேஸ் நாட் ஒர்க். பட் ஆனால் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று யூஸ் பண்ணலாமே. பட் ஆனால் யூஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் வந்து கம்மியான ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் யூ நோ. ஏன்னா இப்போ வந்து ஹேஷ்டேக்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களும் கம்மியாயிட்டாங்க, ஹேஷ்டேக் பேஸ் பண்ணி சர்ச் பண்ணுறவங்களும் கம்மியாயிட்டாங்க. பிகாஸ் இன்ஸ்டாகிராமில் சர்ச் வந்து வித்தவுட் ஹேஷ்டேக்ஸும் வந்து இப்போ ஒர்க் ஆகுது. Boost post or ads manager? Ads manager. Posting on the phone or meta posting? Anything. Ma'am, let's say 1,000 rupees for 5 ads or 1,000 rupees for one creative? Not 5 ads for one creative. I would always say that, you know, keep at least 3 ads with 1,000 rupees. So that அதில் winning ad கண்டுபிடிக்கலாம். மேம் இப்போ ஆர்கானிக்கலி பூஸ்டிங் ஆகுறது, does that work or paid ads should be everywhere? See, it usually works in combination, right? For someone where organic content நல்லா போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல I won't ask them to boost at all. அப்படியே இருக்கலாம். பட் ஆனால் நிறைய பேருக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா, பூஸ்ட் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் என்னோட ஆர்கானிக் ரீச் கம்மியாக இருக்குன்னா தட்ஸ் டோட்டலி யூனோ அன்அக்செப்டபிள். அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பூஸ்ட் பண்ணாலும் சரி, ஆர்கானிக்காக இருந்தாலும் சரி, யூனோ பூஸ்ட் பண்ணும்போது பூஸ்டிங் ஒர்க்ஸ். ஆர்கானிக் கான்டென்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி இட்ஸ் கோயிங் டு ரீச் a lot of people. Only when அந்த ஆர்கானிக்காக ரீச் ஆகிறதுக்கான அந்த இன்க்ரீடியன்ஸ் எங்கேயோ நீங்கள் தப்பாயிடுச்சு அப்படின்னா தான் இட்ஸ் நாட் ரீச்சிங் a lot of people. அப்போது கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விட்டானா இட் will give you better results. பட் ஆனால் ஈவன் பூஸ்டிங் பண்ணுறதுக்கும் உங்களோட கான்டென்ட் பெட்டராக இருக்கணும். 30 days 30 posters கூடவே கூடாது. only put content that is high quality. Quantity doesn't really matter. என்னை பொறுத்த வரைக்கும் ஏஜென்சி should offer 12 to 15 posts per month. மேம் இப்போ ஓவராலாக ஒரு பேஜ் ஒரு இடத்துல ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. ஸோ தெர் ஆர் ஃபாலோஸ் அண்ட் தெர் ஆர் அன்ஃபாலோஸ். இதோட ரீசன் என்னவா இருக்கும்? யூ ஆர் நாட் டாக்கிங் டு த ரைட் ஆடியன்ஸ். ஒரு பேஜுக்கு நம்ம இன்ஃபேக்ட் வந்து டார்கெட்டிங் அப்படின்றது பண்ணவே வேண்டாம். எப்படின்னா நம்ம வந்து ஆட் பற்றி பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆட் கிரியேட்டிவ் நல்லா இருந்துச்சுன்னா அது ரைட் ஆடியன்ஸ்க்கு அதுவே போய் சேர்ந்துரும் அப்படின்னு பேசினோம். அதே மாதிரி தான் எங்கேயுமே டார்கெட் ஆடியன்ஸ் வந்து தானாக போய் சேர்ந்துரும். ஆனால் டார்கெட் ஆடியன்ஸ்க்கு என்ன பிரச்சனைகள் அப்படின்னு அதை மட்டுமே நம்ம பேசினா மட்டும்தான் யூ வில் ரீச். ஸோ இங்கே கான்டென்ட் பிளானிங் பண்ணும்போது யூ நீட் டு ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் அ கஸ்டமர் பர்சனா. அப்போ கஸ்டமர் பர்சனானா அதில் என்ன எழுதுவீங்க? கஸ்டமருக்கு என்ன விருப்பம், என்ன விருப்பம் இல்லை, என்ன சேலஞ்ச் இருக்குது, என்ன ப்ராப்ளம் இருக்குது, அவர் எந்த மாதிரி பையிங் ஜேர்னி அவரோடது எப்படி இருக்குது, யார் யாரெல்லாம் ஆன்லைனில் அவர் ஃபாலோ பண்ணுறாரு, அவர் ஆன்லைனில் வாங்குறவரா இல்லையா, அவருக்கு என்னென்னலாம் டவுட்ஸ் அப்படின்றது இருக்குது, கேஷ் ஆன் டெலிவரியில் வாங்குறவரா இல்லையா, இப்படின்னு பல விஷயங்களில் நம்ம அந்த கஸ்டமரை பற்றி எழுதிக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஐடியல் கஸ்டமர் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு நம்மளோட மனசில் இருக்கும். அப்போ ஒருத்தரையும் ஒரு கான்டென்ட் க்ரியேட் பண்ணும்போது இது இந்த பர்சனுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றது தான் ஒரே ஒரு இது. இப்போ நீங்கள் ஹுக்குன்னு ஒன்று ஆரம்பிக்கிறீங்க. அந்த ஹுக் எப்படி ஆரம்பிப்பீங்க? ஒருத்தரோட பிரச்சனையை வச்சு ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஒர்க் ஆக மாட்டேங்குதா, அவரோட பிரச்சனை, ரைட்? ஒருத்தருக்கு அவருடைய டவுட்ஸ், ஆன்லைனில் கோர்ஸ் வாங்கலாமா வாங்க வேண்டாமா, இது டவுட்ஸ். இன்னொரு இது அவரோட இன்ட்ரெஸ்ட்டு, உங்களுக்கு சூர்யாவை ரொம்ப பிடிக்குமா, ரைட்? இன்னொன்று அவருடைய ஹேபிட்ஸ், கேஷ் ஆன் டெலிவரியில் தான் வாங்குவீங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி அவரோட ஒரு ஆக்டிவிட்டியும் நீங்கள் வந்து ஹுக்காக யூஸ் பண்ணலாமா, ரைட்? நான் இப்போ உங்களுக்கு அவர் ஈஸியாக ரிலேட் பண்ணுற மாதிரி உங்களால் கான்டென்ட் ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ண முடியுதா? நான் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆடியன்ஸ்க்கு எந்த மாதிரியான ஆடியன்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அது ரீச் ஆகிடும். ப்ளஸ் அவங்களுக்கு அது வேல்யூ க்ரியேஷனாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அவங்கள பற்றி மட்டும் தான் பேசுகிறீங்க. ஸோ யுவர் கண்டென்ட் வில் நாட் கோ ராங், ரைட்? நவ் இஃப் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் ஃபார் யூனா கோ பேக் டு தட் பேஜ். அப்போ இதில் நான் என்ன ஹுக்கு வச்சுருக்கேன், என்ன கான்செப்டில் வருது, அவங்க ப்ராப்ளம்ஸ் அட்ரஸ் பண்ணுதா, சேலஞ்சஸ் அட்ரஸ் பண்ணுதா, டவுட்ஸை கிளியர் பண்ணுதா, எதுலேயுமே வரல அப்படின்னா தென் இந்த கான்டென்ட் அழிச்சிட்டு நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜி போடுங்க. ஒரு சூப்பரான ஒரு ஹுக் ஸ்டெப் எங்கேருந்து எடுக்கலாம் பர்சனலேருந்து சூப்பராக சொன்னீங்க. லெட்ஸ் டாக் அபவுட் கால் ஃபார் ஆக்ஷன். ஸோ ஒரு வீடியோ முடியும் போது எந்தெந்த மாதிரியெல்லாம் கால் ஃபார் ஆக்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும்? ஒரு வீடியோ முடிய போகுது அப்படின்னா கால் டு ஆக்ஷன் இல்லாமல் முடியவே கூடாது. அந்த கால் டு ஆக்ஷன் கேன் பி anything, right? either பயோல லிங்க் இருக்குது, இல்லாட்டி இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து அவங்க வாங்கணும், இல்லை ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா தென் யூ கேன் சே லிங்க் இன் பயோ அப்படின்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். இல்லை இப்போ வந்து உங்களோட எங்கேஜ் ஆகணும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒன்று எங்கேஜ்மெண்ட், இன்னொன்று கன்வர்ஷன் தான். அந்த எங்கேஜ்மெண்ட் அப்படின்னும் போது மல்டிபிள் விஷயங்களில் நீங்கள் ரிலேட் பண்ணுற மாதிரி, ஒருத்தருக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு கான்டென்ட்டை க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா யூ ஆர் கிரியேட்டிங் கான்டென்ட் தட் இஸ் ஷேரபிள் இன் நேச்சர் அப்படின்னு அர்த்தம். ஸோ யூ கேன் ஆஸ்க் தெம் தட் ஷேர்.
அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் them to take an action, ask them to talk to you அப்படின்னா then you can say comment certain things in the comment below. அதுவும் ஏன் கமெண்ட் ஸ்பெசிஃபிக் வேர்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா, நிறைய பேருக்கு சும்மா கமெண்ட் அப்படின்னு சொன்னால் என்ன போடுறதுன்னு தெரியாது. நிறைய பேர் அதனாலேயே கமெண்ட் போடாமல் விட்டுருவாங்க. ஸோ அதனால் ஆல்வேஸ் கிவ் them a word and ask them to comment that particular word so that it becomes easier for people to comment. இந்த மாதிரி வந்து என்கேஜ்மெண்ட் நடக்க நடக்க என்ன ஆகுது அப்படின்னா, எவ்ரி லைக், எவ்ரி கமெண்ட், எவ்ரி ஷேர், எவ்ரி சேவ் is considered to be an engagement, right? அப்போ ஒரு என்கேஜ்மெண்ட்டும் உங்களுக்கு நடக்க நடக்க உங்களுடைய கான்டென்ட் இன்ட்ரெஸ்டாக இருக்குது, ரிலேட்டபிளாக இருக்குது அப்படின்றது அல்காரிதமுக்கு புரியும். அப்படி புரிய என்ன ஆகும், இட் will show to many people who look like these people, right? அப்போ உங்களுடைய ரீச்சும் ஜாஸ்தியாகும், உங்களோட கம்யூனிட்டியும் பெட்டராக பில்ட் ஆகும். மேம், இப்போ ஏஜென்சி சார்ஜஸ் எப்படி பண்ணுறது? ஒரு 3 to 4 years ஆன ஏஜென்சி சார்ஜஸ் எப்படி பண்ணலாம்? 5000 ரூபாய்க்கும் பண்ணலாம், 50000 ரூபாய்க்கும் பண்ணலாம், 5 லட்சம் ரூபாய்க்கும் பண்ணலாம். பட் யூ ஷுட் பிலீவ் தட் யூ ஆர் வர்த் தட் மச், ரைட்? அண்ட் யூ ஷுட் பி இன் அ பொசிஷன் டு கன்வின்ஸ் யுவர் கிளைண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே யுவர் கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸை பொறுத்து தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ த சர்வீஸ் குவாலிட்டி தட் யூ ஆர் ஆஃபரிங் டு தெம். பீப்புள் வில் லுக் அட் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது இதுக்கு அப்படின்றது தான். ஸோ இஃப் யூ ஆர் சம்மன் ஹூ ஹஸ் ஆல்ரெடி ப்ரூவன் யுவர் மைட் அப்படின்னா யூ கேன் சே தட் யூ நோ தட் இவங்களுக்காக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் டெலிவர்ட், then this is what is my cost அப்படின்னா you can demand, right? Again, how do you set up your prices? Basically every price should cover your cost plus, you know, on top of it and extra money. அந்த extra money தான் how much extra do you want to charge அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. Do you want to position yourself as someone premium, or if you want to position yourself as someone who is for everybody? ஸோ அதுவுமே உங்களுடைய பொசிஷனிங் இதில் தான் இருக்குது. ஸோ யோர் ப்ரைஸ், யோர் ஸ்டைல். மேம், இப்போது ஆட்ஸ் காஸ்ட் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இஸ் தட் சேம் ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் இட் டிஃபர்ஸ் ஃபார் எவ்ரி ஒன்? கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். சி எவ்ரி டைம் வி கோ ஃபார் அட்மிஷன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 4 காலேஜ் அட்மிஷன்ஸ் ஒரே டைமில் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எவ்ரி டைம் வி கோ ஃபார் அட்மிஷன்ஸ் 4 காலேஜஸ்க்கு. 4 காலேஜஸ் அதே ஊரில் தான் இருக்குது, ஒரே ஊரில் தான் இருக்குது, ரைட்? அப்போ அவங்களுக்கு அட்மிஷன் பண்ணும்போது ஒரே ஊரில் இருக்காங்க, மோஸ்ட்லி ஒரே ஆடியன்ஸாக தான் இருப்பாங்க. அப்போ காஸ்ட்லாம் சேமாக தானே இருக்கணும் அப்படின்னா நாட் பாசிபிள். நான் ஒரு காலேஜுக்கும் மதிப்பு மரியாதை எத்தனை வருஷமாக இருக்குது அப்படின்றது இட் மேட்டர்ஸ். அதே மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்கும் ஃபீஸ் வேறு மாதிரி இருக்கும். ஒரு காலேஜும் லொக்கேஷன் வேறு இடத்துல இருக்கும். ஒரு காலேஜுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கும். ரேட்டிங் ரேங்கிங் வேறு மாதிரி இருக்கும். அப்படின்னும் போது உங்களோட பிராண்டோட வேல்யூ அப்படின்றது வேறு மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஆடியன்ஸோட மனசில் எப்படி இடம் பிடிச்சிருக்கீங்க. நியூ காலேஜாக இருக்கலாம், ஆனால் நியூ காலேஜாக இருந்தாலும் அவர் பயங்கர ட்ரெண்டிங்காக அந்த காலேஜ் இருந்து சோஷியல் மீடியாவில் ப்ரெசன்ஸ் ஜாஸ்தியாக இருந்து ரீசெண்டாக நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்கக்கிட்ட வந்துட்டு போய், இல்லை ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிஸ்னஸ் ஓனர் வந்து அந்த இடத்துல விசிட் பண்ணிட்டு வந்தார் அப்படின்னா, அவங்க புதுசாக ஆரம்பித்த காலேஜாக இருந்தாலும் பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது மேபி அவங்களுக்கான காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ யுவர் காஸ்ட் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். ஸோ பட்ஜெட் cannot be the same, பட் யூ கேன் ஸ்டார்ட் வித் சம்வேர். பட் லீட் காஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன். மேம், இப்போ ஆட்ஸ் இருக்குது அண்ட் இட்ஸ் எவால்விங் டே பை டே. ஒரு ஏஜென்சி ஓனர் இதை எப்படி கீப் அப் பண்ணிட்டே இருக்கணும்? யூ நீட் டு கீப் ஆன் சீயிங் வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்றது தான். இன்ஃபேக்ட் மெனி டைம்ஸ் என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஆட்ஸோட அந்த பிளாட்ஃபார்ம் தான் எவால்வ் ஆகுதே தவிர கான்செப்ட் இஸ் த சேம். அதே கேம்பெயின் அட்செட் அண்ட் ஆட் தான் இன்னும் மெட்டாவில் இருக்குது. அதே நம்பர் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது சேமாக தான் இருக்குது, ரைட்? ஆனால் அங்கே இருக்க யூஐ மட்டும் மாறிக்கிட்டே இருக்குது, அவ்வளோதானே தவிர பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. இப்போ அட்வான்டேஜ் ப்ளஸ் கேம்பெயின் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. And then now it is broader targeting works better, and then video campaigns work better. டைரெக்டாக நீங்கள் ரீல்லே வந்து ஆட் க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணாலும் that also works better. Now you have multiple options to give different ad copies ஒரே இடத்துல இருந்து. Now AI itself is generating. நீங்கள் ஒரு ad copy எழுதினீங்க அப்படின்னா கீழே சஜஷன்ஸ் நிறையா வருது. ஸோ இதெல்லாம் தான் மாறிட்டே வருதே தவிர மற்ற எல்லா விஷயங்களும் சேம். ஸோ பேசிக்ஸ் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய வேலையாகவே தெரியாது. மேம், இந்த 4 to 5 years ஆஃப் கம்பெனிஸ்க்கு ரெட் ஃப்ளாக்ஸ் என்னென்ன? 4 to 5 years ஆஃப் கம்பெனிஸ்க்கு ரெட் ஃப்ளாக்ஸ் என்னென்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் கம்பெனி ஓனரே வந்து பாட்டில் நெக்காக இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த டைமில் யூ ஷுட் பி இன் அ பொசிஷன் வேர் யுவர் எம்ப்ளாயீஸ் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். நீங்கள் எல்லா விஷயத்துலையும் இன்வால்வ் ஆனீங்க அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி யுவர் எண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று அகெயின் நிறைய பேருக்கு என்னென்னா, நான் 4 to 5 yearsல இந்த அளவுக்கு க்ரோ ஆகிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வேறு வச்சுருக்காங்க. எவ்ரிபடி க்ரோஸ் இன் தியர் ஓன் பேஸ், ரைட்? சில பேர் வந்து 4 to 5
5 இயர்ஸில் வந்து மல்டி க்ரோர் பிஸ்னஸஸாக எவால்வ் ஆயிருப்பாங்க. சில பேர் இன்னும் 4 to 5 இயர்ஸில் சில லட்சங்கள் தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் இன்னும் சில பேர் வந்து 4 to 5 இயர்ஸ் இருந்தாலும் இன்னும் ஃப்ரீலான்சராகவே தான் இருப்பாங்க. பட் இட் இஸ் டோட்டலி ஓகே to grow slowly or to go faster or to have a standard growth. So இதெல்லாம் வச்சுட்டு if you push yourself too harder or if you want to be like too lethargic, then it is at your own cost. மேம், இப்போ ஒரு ஏஜென்சி ஒரு கிளைண்ட்டை உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. ஸோ எந்த மாதிரி அவங்கள ப்ரெப் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு வரலாம்? யூஸ்வலாக வந்து கிளைண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் ஒரு பர்டிகுலர் கம்பெனி க்ரோ ஆகிறதுக்கும் ஆகாமல் இருக்கிறதுக்கும் காரணம். சக்ஸஸ் நம்மளால் கொண்டு வர முடியுது அப்படின்னா அந்த கிளைண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு ரீசனபிளாக இருக்குது அப்படின்றது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கிளைண்ட்ஸ் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ரைட்? சில பேருக்கு வந்து சுத்தமாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. சில பேருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா இன்டிமிடேட்டிங்காக இருக்கும், ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அப்போது வென் யூ ப்ரொபோசல் சப்மிட் பண்ணிட்டீங்க, அக்செப்டும் பண்ணிட்டாங்க, உள்ளே வராங்க அப்படின்னும் போது அந்த ஆன்போர்டிங் மெயில் அனுப்புறீங்க இல்லையா, அங்கே தான் you need to give them proper instructions. என்னென்ன மாதிரி நம்ம இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், என்னென்ன ஃபேஸில் எந்தெந்த மாதிரி நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், ஃபஸ்ட் ஃபியூ டேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் மந்தில் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், 3 monthஸில் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், எந்த டைமிங்கில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், எந்த மாதிரி நம்ம 2 பேருக்கும் கம்யூனிகேஷன் இருக்கும், எங்கள் சைட்லேருந்து சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் யாரெல்லாம், நாங்கள் ரிசல்ட்ஸ் வந்து எப்போ வந்து சப்மிட் பண்ணுவோம், ரிப்போர்ட்டிங் மந்த் ஆன் மந்த் எந்த டேட்டில் வரும், ரைட்? இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அங்கேயே நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி ஈஸியர் ஃபார் யூ. அப்போ கிளைண்ட்டுக்கு வந்து அந்த ஆங்ஸைட்டியை குறைக்கிறீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்த உடனே இன்ஃபர்மேஷன் கேதரிங் தான், நாளைக்கே அவங்க போஸ்ட் போட போகிறது கிடையாது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இன்ஃபர்மேஷன் கேதரிங்க்கு அடுத்து எனக்கு இது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தே வில் ஹாவ் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இன்னொன்று, while you are talking to them even before the proposal stage itself, you need to clearly tell them that எந்த அளவுக்கு உங்களால் ப்ராமிஸ் பண்ண முடியும் அப்படின்றது. இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து கிளைண்ட்ஸ் வில் ஆஸ்க் யூ டு ப்ராமிஸ் எவ்வளோ வரும் எனக்கு. நீங்களே கேட்டிங்கல்ல, முதல் மாதத்துலேயே வந்து கேன் ஐ மேக் 1 lakh rupees அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு. அப்போ மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸ் திங்க் தட் நான் 10 ரூபா போட்டான்னா எனக்கு 100 ரூபா வருமா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. தே ஷுட் திங்க் அபவுட் இட் ஆஸ் அ பிஸ்னஸ், ரைட்? பிஸ்னஸில் என்றைக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது முக்கியம். அண்ட் தென் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் தான் கேஷ் ஃப்ளோ ஆரம்பிக்கும். அண்ட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் தான் பிரேக் ஈவன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா தான் யூ வில் ஸ்டார்ட் மேக்கிங் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு. அந்த இனிஷியலாக காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும், ரெவென்யூ கம்மியாக இருக்கும். போக 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 காஸ்ட்டும் ரெவென்யூவும் சேமாக இருக்கும். அதுக்கப்புறமா யூ வில் ஸ்டார்ட் மேக்கிங் ப்ராஃபிட்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு தெளிவாக புரியணும். அண்ட் நீங்கள் அதை பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு ஹேவ் பட்ஜெட், யூ நீட் டு இன்வெஸ்ட் ஆன் கான்டென்ட், யூ நீட் டு கிரியேட் கண்டினியூஸ் கான்டென்ட்டு. இது எதுலேயுமே நான் பண்ண மாட்டேன். ஆஸ் அன் ஏஜென்சி மேஜிக்கலாக நீ எங்கே இருந்தாவது வந்து எனக்கு ரிசல்ட் கொண்டு வா அப்படின்னா அது முடியாது அப்படின்றத தெளிவாக நீங்கள் சொல்லிவிட்டு, அதுக்காக ஐ எம் நாட் ஆஸ்கிங் யூ டு not tell things that would motivate client. In fact, unless and until you tell your client that yes, I am capable of bringing results, client is not going to come. But இந்த இடத்துல there is something called as realistic expectations அப்படின்றது client கிட்ட ஈஸியாக நீங்கள் கன்வே பண்ணணும், ரைட்? ஒரு ஏஜென்சி ஓனர், is he okay to promise the client? Yes, you can promise, but to what extent? ஏன்னா there are certain factors உங்கள் கையில் இருக்குது, there are certain things உங்கள் கையில் இல்லை. மார்க்கெட் ஃபேக்டர்ஸ் எதுவுமே உங்களால் வந்து எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ணவும் முடியாது. என்ன வேணால் நடக்கலாம். இன்றைக்கி ஃபேஸ்புக் இருக்கலாம், நாளைக்கு ஃபேஸ்புக் காணா போகலாம். இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் ஒர்க் ஆகலாம், நாளைக்கு யூடியூப் பெட்டராக ஒர்க் ஆகலாம். ஸோ there are certain things that you can promise based on your experiences, right? இல்லை இன்னொன்று, அவங்களோட எக்ஸிஸ்டிங் டேட்டா பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும், ஆட் வந்து சரியாகவே இவங்க க்ரியேட் பண்ணல, இவங்களோட ஆட் க்ரியேட்டிவ் ரொம்ப மோசமாக இருக்குது, நம்ம பெட்டராக ஆட் க்ரியேட்டிவ் பண்ணால் அட்லீஸ்ட் நம்மளால் வந்து 20% வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆக்சுவலி இந்த இது மட்டும் அவங்க சேஞ்ச் பண்ணான்னா யூ நோ இன்சைட் தட் ஒரு 100% கூட ஐ கேன் கிவ் ரிசல்ட்னு. பட் ஆனால் அந்த டைமில் யூ நீட் டு பி அ லிட்டில் இது அண்ட் தென் சே அண்டர் ப்ராமிஸ் பண்ணி ஓவர் டெலிவர் பண்ணுறது தப்பு இல்லை, ஓவர் ப்ராமிஸ் பண்ணி அண்டர் டெலிவர் பண்ணுறது தான் தப்பு. ஸோ யூ கேன் டாக் டு யுவர் கிளைண்ட்ஸ் அண்ட் தென் ப்ராமிஸ். மேம், ஃபைனலாக இப்போ ஒரு ஏஜென்சி ஓனர் ஒரு கிளைண்ட்டோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு, 3 months ஆகிடுச்சு. வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், ஃபாலோவர்ஸ், வீடியோ வியூஸ், என்ன மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்? See, in the initial stage you would want to show them engagement, reach இதெல்லாம் தான்.
அதுக்கப்புறமா வந்து தே வில் ஸ்டார்ட் எக்ஸ்பெக்டிங் ஓகே ஃபாலோவர்ஸ் வேணும் அப்படின்ட்டு, அதுக்கப்புறமா வந்து தே ஷுட் ஸ்டார்ட் எக்ஸ்பெக்டிங் என்கொயரிஸ் வரணும் அப்படின்ட்டு, அதுக்கப்புறமா தே ஷுட் ஸ்டார்ட் எக்ஸ்பெக்டிங் சேல்ஸ் அப்படின்னு. இது வந்து ஃபேஸ் வைஸாக இவங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும். அதை விட்டுட்டு எடுத்த உடனே எனக்கு சேல்ஸ் வரல அப்படின்னா தென் த எக்ஸ்பெக்டேஷன் இஸ் சம்வேர் ராங், ரைட்? ஸோ இது வந்து அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் எந்த அளவுக்கு கிளைண்ட்டை ப்ரெப் பண்ணி வச்சுருக்கீங்க, எந்த அளவுக்கு அவருக்கு இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ணியிருக்கீங்க, எந்த அளவுக்கு எஜுகேட் பண்ணியிருக்கீங்கன்றது முக்கியம். இன்ஃபேக்ட் கிளைண்ட்டை எஜுகேட் பண்ணுறது என்னுடைய வேலையா இல்லையா அப்படின்னா, இன்னுமே நம்மளோட ஊரில் நிறைய பேருக்கு மார்க்கெட்டிங் தெரியல, ரைட்? அந்த காலத்துலலாம் ஈஸியாக வந்து ஒரு ஆட் ஏஜென்சிக்கு ஆடை போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசாமல் விட்டுருவாங்க. அதுவே வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க, இல்லை 2-3 தடவை அது எப்பப்பெல்லாம் செலிப்ரேஷன் வருதோ அப்பப்பெல்லாம் பண்ணுவாங்க. பட் இப்போ என்னென்னா இது எவ்ரிடே வேலையாக போயிடுச்சு, ரைட்? அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இது புரிஞ்சு தான் ஆகணும். புரியல அப்படின்னா வந்து உங்ககிட்ட திருப்பி வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க அண்ட் டவுட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய வேலை மேலே. ஸோ அதனால் வந்து keep educating your clients. Meanwhile, you can focus on things as well. ஏன் எஜுகேட் பண்ணோம் அப்படின்னா அகெயின் அவங்க உங்ககிட்டேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெளிவாக புரியணும், ரைட்? when you do this itself, I'm sure most of the agency work is becoming easier. ஸோ இன்றைக்கி அப்ரார் மூலமாக நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸில் தெளிவடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஆர் ரன்னிங் அன் ஏஜென்சி ஆர் இஃப் யூ ஒர்க்கிங் ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரீலான்சர், உங்களுக்கும் பல டவுட்ஸ்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை கமெண்ட்ஸில் போடுங்க அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.